இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு தேவ மனிதன், யாவரும் சேர்ந்து எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனம். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 806. வாசிக்கலாமா? ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு தேவ மனிதன் ஏசாயா, ராஜாக்களின் தீர்க்கதரிசி. சேர்ந்து சொல்லுங்க, ஏசாயா ராஜாக்களின் தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலங்கள் சுமார் 4 ராஜாக்கள் ஆளுகை செய்த நாட்களிலே இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று வேதம் சொல்கிறது. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா இந்த 4 ராஜாக்கள் யூதாவை ராஜ்யபாரம் பண்ணுகிற நாட்களில் இந்த ஏசாயா இந்த ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு பணியில் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் குடும்ப பின்னணியத்தை பார்க்கும்போது சரித்திர வேத பண்டிதர்கள் கணக்கிடுகிறார்கள். அவருடைய பெற்றோர்கள் ராஜ வம்சத்தில் இருந்திருக்க கூடும். ஆதலால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ராஜாக்களோடு தொடர்பு இருந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்களை காட்டிலும் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் மிகவும் ஒரு வித்தியாசமானது. மொத்தம் வேதத்தில் 66 புத்தகங்கள் உண்டு. மொத்தம் வேதத்தில் 66 புத்தகங்கள் உண்டு. பழைய ஏற்பாடு 39 புத்தகம், புதிய ஏற்பாடு 27 புத்தகம். ஆக முழு வேதத்திலும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை 66 புத்தகங்கள் உண்டு. பழைய ஏற்பாடு ஆதியாகமம் முதல் மல்கியா வரை 39 புத்தகம், புதிய ஏற்பாடு மத்தேயு முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை 27 புத்தகம். அப்ப முழு வேதமும் 66 புத்தகங்களை உள்ளடக்கின வேதம். அதே போல இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தையும் மினி பைபிள் என்று சொல்வார்கள். சிறிய வேதாகமம் என்று இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை சொல்லுவார்கள். காரணம், இது 66 அதிகாரங்களை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம். 66 அதிகாரங்களை உள்ளடக்கிய ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். இதை மினி பைபிள் என்று சொல்லுவார்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் மிக நேர்த்தியாய், திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் யூத ஜனங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். ஏசாயா வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் பல 100 ஆண்டு காலம். ஆனால் இந்த ஏசாயா இயேசுவின் பிறப்பையும், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்கிற தீர்க்க தரிசனம் இயேசுவின் பிறப்புக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். இயேசுவின் பிறப்பு, வாழ்க்கை, ஊழியம், அவருடைய சிலுவை மரணம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணம் எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைத்தார். இது மட்டுமல்ல, புதிய வானம், புதிய பூமி, கடைசி வருகையின் காலங்கள் வரை இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அநேக தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் மினி பைபிள், சிறிய வேதாகமம் என்று சொல்லப்படத்தக்க அளவுக்கு அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இவைகள் எல்லாம் பேசினால் காலங்கள் பத்தாது. இருந்தாலும் உங்களோடு கூட சில காரியங்களை மாத்திரம் உங்கள் வாழ்வின் நன்மைக்காக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக ஒரே ஒரு வேத பகுதியை ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். அந்த வார்த்தையை நாம் வாசித்த போது என்னை தொட்டது. இந்த நாளிலும் இந்த வசனம் உங்களை தொடும். ஏசாயா வாழ்விலிருந்து சில பாடங்களை மாத்திரம் உங்களோடு இன்றைக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். யாவரும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 to 5 வசனங்களை யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம்.
1 5 வசனங்களை யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா வாழ்விலிருந்து சில பாடங்கள் வாசிக்கலாம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் அவ்வாறு செட்டையில் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகளுடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயாவின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள போகிற முதல் பாடம், ஏசாயா கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை கண்டார். வேதம் சொல்லுகிறது, உசியா ராஜா மரணமடைந்த போது இவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் நம்முடைய தேவாதி தேவன் வீற்றிருக்க கண்டானாம். ஆலயம் எங்கும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்ததாம். சேராபீன்கள் போற்றத்தக்கதாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருக்கிறதை கண்டார். கண்டவன் சொல்லுகிறான், ஐயோ அதமானேன் அதமானேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? ஏசாயா கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை கண்டார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க சர்ச்ல யாரை பாக்குறீங்க? ஆகா, இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நீ முகத்துக்கு முன்னாடி நீங்க தானே பஸ் இருக்கிறீங்க. சர்ச்சில் வந்து யாரெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு? இல்லாட்டி பேக்ல ஸ்கிரீனை பார்க்குறோம், லைட்டை பார்க்குறோம், ஃபேனை பார்க்குறோம். ஏதாவது விசுவாசிகள் வந்தால் விசுவாசிகளை பார்க்குறோம். நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்களான்னு பார்க்குறோம். நீங்கள் என்னென்னமோ பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சதுதான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க எனக்கு தெரியல, என் உள்ளத்தில் பட்டதை சொல்கிறேன். ஆனால் இந்த ஏசாயா வாழ்வில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை பாருங்க. இவன் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய மகிமையை கண்டார். நான் தாழ்மையை கேட்கிறேன், உங்க கண் எங்கேயாவது கர்த்தருடைய மகிமையை கண்டிருக்கலாம்? ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதே முறை பிறந்த நாள்ல இருந்து, ஒருவேளை சிலர்லாம் பிறந்த நாள்ல இருந்து சபைக்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பு உண்டு. இவ்வளவு ஆண்டுக்காக நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்களே, உங்க கண் கர்த்தருடைய மகிமையை கண்டிருக்க ஆலயத்துல? இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தை சாதாரண நினைச்சிடாதீங்க. இது உங்க வாழ்நாள் உபதேசமா இருக்கு. நான் தாழ்மையா கேட்கிறேன். இது மட்டும் இல்ல, நான் எப்போது பிரசங்கம் பண்ணினாலும் அது உங்க வாழ்நாள் பிரசங்கம் என்றே நான் பண்ணுவேன். ஏசாயாவின் வாழ்வை நான் இந்த வாசித்து போது என் உள்ள உடைந்தது. பல நேரம் நம்ம சபைக்கு வர்றோம், நம்ம மனதிருப்திக்கா கர்த்தரை துதிச்சு நினைக்கிறோம். இல்ல நம்ம மனதிருப்திக்கா இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் பிரசங்கம் பண்ணிட்டா, இன்னைக்கு வசனம் சூப்பர், ஆண்டவர்கிட்ட பேசினா சந்தோஷப்பட்டு போயிடும். எனது தாழ்மையான கேள்வி, நீங்க கர்த்தருடைய மகிமையை கண்டீங்களா? சிலர் சொல்லுவாங்க, நீங்க பிரசங்கத்தையே உணரலன்னு. இல்ல, அது ஆராதனை தப்பு இல்ல, இது பிரசங்க தப்பு இல்ல, பாட்டு தப்பு இல்ல. நாம ஆண்டவருடைய மகிமையை உணரத்தக்கதான் நம்ம இருக்கிறோமா? அன்பானவர்களே, இந்த மாநிலத்தில் எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துறேன். ஏசாயா கண்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டது. ஐயோ அத்தம்மானே, சேனைகளின் ராஜாவை என் கண்கள் கண்டதே. அன்பானவர்களே, இந்த மாநிலத்தில் உங்களை உற்சாகப்படுத்துறேன். கர்த்தர் உங்கள் யாவருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. பாருங்க, அழகாய் தேவ மனிதன் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், அவருடைய ஆலயத்தில் தங்கி அவருடைய மகிமையை ஆராய்ச்சி பண்ணுவேன். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போறேன், எப்படியாயும் நான் தேவ பிரசன்னத்தை கண்டுடணும், எப்படியாயும் தேவ மகிமையை நான் காணணும்,
எப்படியாயும் தேவ மகிமையை கண்கள் உணரத்தக்கதாக எனக்கு கர்த்தரை கண்களை திறப்பாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் இனியாவது ஆசைப்படுறீங்க? இனி நான் சர்ச்சுக்கு வந்தா மனசுல நினைக்க நான் சொல்ல இந்த சர்ச்சுக்கு வந்தா கர்த்தருடைய மகிமையை காண நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையாருக்கு ஜெபிக்கும் போது அழகாய் சொல்கிறார். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் வாசிக்க அந்த வசனத்தை பின்தொடர்ந்து கவனியுங்கள். 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ணை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். அல்லேலூயா. என் ஜெபம் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம கண்ணு கொஞ்சம் திறக்கப்படணும். அல்லேலூயா. இந்த பாஸ்டர் கண்ணு தெரியாதான்னு கேட்காதீங்க, ஆவிக்குரிய கண்ணு சொல்றேன். நம்ம மனக்கண்ணு கொஞ்சம் என்ன பண்ணணும்? திறக்கப்படும். இந்த வசனத்தை எபேசியர் கேட்ட நிருபத்தை நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க பொறுமையா. முதல்ல அவர் அறிகிற அறிவின் கண்ணு நமக்கு திறக்கப்படும். இரண்டாவது, நம்மை தேவன் அழைத்த அழைப்பின் அந்த உயர்வான ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பரிசுத்தவான்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ளணும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் நமக்குள்ள செய்கிற அந்த வல்லமையை அறிந்து கொள்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. அல்லேலூயா. இன்றைக்கே பல தேவ பிள்ளைகள் சபைக்கு பல வருஷம் வந்தாலும் அவங்க வாழ்க்கையில தேவனை குறித்த அறிவு தெளிவு இல்லையே. இல்ல தெரியுங்களா? இன்னும் அவங்க கண் என்ன பண்ணல? அந்த தீர்க்கதரிசியோட அந்த வேலைக்காரன் பல வருஷம் இருந்தும் அன்றைக்கு இந்த தீர்க்கதரிசியை சுற்றி பிடிக்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா அந்த தீர்க்கதரிசி சொல்றான், அப்பா விடுப்பா, கவலைப்படாத, வந்தா வந்துட்டு போறான். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு இவருக்கு நினைக்கிறான். என்னப்பா இருந்தாலும் முட்டாளா போறோம் நம்ம தீர்க்கதரிசி. தெரியாதனமா ஒரு முட்டாள்கிற பண்ண பண்ணிட்டோம். வேலை பார்க்கிறவங்க கூட நினைச்சாலும் தெரியல. ஆனா அந்த தீர்க்கதரிசி பார்த்ததை இந்த வேலைக்காரன் பார்க்கவில்லை. பல நேரம் அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது பலராலியா வளர முடியலன்னா அவங்க கண்ணு திறக்கப்பட்டது போல பலருடைய கண்ணு திறக்கப்படல. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், பெருகணும்னா நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண் வேணும். கர்த்தரை அறிகிற அறிவின் மனக்கண்ணை கர்த்தர் திறப்பாராக. உங்களுக்கு தேவன் வைத்த ஆசீர்வாதத்தின் விவரம் தெளிவு உங்களுக்கு உண்டாகும்படி கர்த்தர் உங்க மனக்கண்களை திறப்பாராக. ஆண்டவர் இயேசுவை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அந்த வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியை செய்வதற்கு நமது மனக்கண் திறப்பதாக. அல்லேலூயா. அப்படி மனக்கண் திறக்கப்படலனா இன்னைக்கு முழு உலகத்துல எத்தனையோ கிறிஸ்தவ பெயர் வச்சுக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லுகிற கூட்டத்தார் வாழுகிறபடி நாமும் சாதாரணமா வாழ்ந்து விடுவோம். ஆனா இன்னைக்கு இந்த ஜெப நாட்கள்ல உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன், உங்க கண்ணு திறந்தே ஆகணும். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்துல பசங்க, உங்க கண்ணு திறந்தே ஆகணும். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, உங்க கண்ணு என்ன ஆகணும்? திறந்தே ஆகணும். அல்லேலூயா. கர்த்தரை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, பார்த்துட்டீங்கன்னா விடுவீங்களா? அவருடைய மகிமையை நீங்க பார்த்துட்டீங்கன்னா விடுவீங்களா? ஏன் ஜெபம் ஏசாயா தீர்க்கதரிசி போல, ஐயோ அந்தம்மாவே, நான் ராஜாவை என் கண்கள் கண்டதே. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. கர்த்தரை அறிகிற அறிவின் கண்களை தருவாராக. சத்தியத்தை அறிகிற அறிவின் கண்களை தருவாராக. உங்கள் வாழ்வில் தேவன் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை தெரிந்து கொள்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க, கரம் உயர்த்தி, ஆலயத்தில் அவருடைய மகிமையை நான் காண்பேன்.
ஹalleluya. என்ன விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரின் கண்ணை திறக்க போகிறார். என்ன விரும்பவாறு செய்றீங்க? எனக்கு கண்ணை திறந்துருங்கப்பா. பாருங்க, இந்த சவுல் தமஸ்குவின் வெளியே ஆண்டவரை தரிசித்த போது கர்த்தர் பாருங்க கண்ணை தொட்டார். பாருங்க, அவர் கண்ணில் இருந்து என்ன வந்துச்சான்? செதில். நம்ம கண்ணை கொஞ்சம் ஆண்டவர் தொடரும். எத்தனை பேர் விரும்புறீங்க கண்ணை கொஞ்சம் ஆண்டவர் என்ன பண்ணணும்? தொடரும். ஆண்டவரே, உம்மை பார்க்கும்படி, உமது முகத்தை பார்க்கும்படி, உமது பிரசன்னத்தை பார்க்கும்படி என் கண்களை நீர் தொட்டருளும். ஒரு நிமிடம். ஏசாயாவின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற முதல் காரியம், ஏசாயா கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய மகிமையை கண்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய மகிமையை பார்க்க போறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது காரியம், ஏசாயாவின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற இரண்டாவது காரியம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். கரமையை தலையில சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஏசாயாவின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், ஏசாயாவின் உதடை தேவன் தொட்டார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்கிறது? சேராபீன்களில் ஒருவன் ஒரு நெருப்பு தழலை எடுத்து வந்து ஏசாயாவின் வாயை தொட்டு, இது உன் உதடை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம், கர்த்தருடைய ஆலயத்துல நம்ம உதடை தேவன் தொட வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, நம்ம நாவை தேவன் என்ன பண்ணணும்? தொடரணும். ஹல்லேலூயா. நம்ம நாவை கர்த்தர் தொடரும். பாருங்க, இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சர் என்னது? நாக்கு தான் ரொம்ப டேஞ்சர். உலக மனுஷ அழகா சொல்லியிருக்காங்க, நாக்குக்கு என்ன இல்லையா? நரம்பு இல்லையா? எலும்பு இல்லையா? இங்கிட்டு மாறும் அங்கிட்டு மாறும். இது ஒரு பெரிய, நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா பெரிய ஈட்டி பட்டயம் ஆயுதத்தை காட்டிலும் நாக்கு மாதிரி ஒரு டேஞ்சரான வெப்பன் எதுவுமே கிடையாது. சோத்திரம். இந்த நாக்கை வச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு யாரையும் மனுஷனை மாம்சப்பிரியில கொலை பண்ண மாட்டோம். ஆனால் அந்த நாக்கை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இது வரைக்கும் ஒரு 1000 கொலையாவது பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. அல்லேலூயா. நீங்களாம் பரிசுத்த வாட்கள். உலக மனிதர்களை சொல்றேன். இல்லை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பாஸ்டர் உங்களை தான் சொல்றாரு. நீங்க யாருக்கோ சொல்றாரு போல ஐயா மாதிரி இலை பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஏசாயாவின் நாவை தேவன் தொட்டார். ஏன் ஜெபம்? உங்க நாவை தேவன் தொடணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க பாத்தீங்களா? இன்னும் உங்க நாவெல்லாம் நாட்டு தொடல. அதனாலதான் என்ன வரல இன்னும்? ஆமென் அல்லேலூயா சோத்திரம். அதெல்லாம் என்ன வர மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. யாரு நாவை தொடணும்? ஆண்டவர் நம்ம நாவை கொஞ்சம் தொடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம நாவின் கட்டுகள்லாம் கர்த்தர் கொஞ்சம் கட்டா வைக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. நமது நாவை தேவன் தொட வேண்டும். நம்ம அசுத்த உதடுள்ளவர்கள் தான், ஆனாலும் தேவன் தமது அக்கினியை நம் நாவிலே போட வல்லவராய் இருக்கிறார். உங்க நாவில தேவன் தமது அக்கினியை போட வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உலக மனுஷன் மரணத்தை நாவின் அதிகாரத்துல பயன்படுத்துவான். ஆனா தேவ பிள்ளைகள் நாம் ஜீவனை நாவின் அதிகாரத்தில் பயன்படுத்துகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்க நாவுல ஆண்டவருடைய தொடுதல் கண்டிப்பா வேணும். பாருங்க, சில நேரம் ரட்சிக்கப்பட்ட பின்னும் பலரை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில விசுவாசிகளை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னும் அவங்க நாவ ஆண்டவர் தொடல. ஏன்னா எப்போ பாருங்க சாபத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சாபமானவங்களே பேசுவாங்க, சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, யாரையாவது சபிப்பாங்க, குடும்பத்தால சபிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கணவரை சபிப்பாங்க, இல்லாட்டி கணவன் மனைவியை சபிச்சுக்கிட்டே இருப்பார், இல்லாட்டி பிள்ளைகளை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி அப்பா அம்மாவை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு தேவ பிள்ளைகள் ஒரு நாள் ஒருபோது இன்னொருவரை சபிக்க கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அல்லாமல் சபியாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
நான் என் வாழ்க்கையில தாழ்மையா ஒரு தீர்மானம் எடுத்துருக்கேன். நான் யாரையும் சபிக்கவே மாட்டேன். சோத்திரம், ஹல்லேலூயா. அவனை அடிச்சா கூட அவன் எப்படி இருக்கட்டும், அப்பா இப்படிதான் ஒரு ஆள் வேணும் பாஸ்டர் முன்னாடி சொல்றது இல்லையா, உங்களை 4 அடி எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்போம் அப்படின்றீங்களோ. சோத்திரம். நான் என் வாழ்க்கையில தாழ்மையா ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். ஆனா நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, பக்கத்துல நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது. சோத்திரம். சொல்லலையோ இன்னும் உங்க நானும் தொடர போல ஆண்டவர் அதான் சொல்ல வரமாட்டேங்குது வார்த்தை. சோத்திரம். சொல்லிட்டீங்களா, சரி சரி, நம்ம நானும் தொட்டாச்சு போல. சோத்திரம். நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது, வீணான வார்த்தை பேசக்கூடாது, பக்தி கிருத்தி இல்லாத வார்த்தை பேசக்கூடாது, அசுத்தமான வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை உங்கள் நாவில் புறப்படலாகாது. பக்கத்துல சொல்லுங்க, கெட்ட வார்த்தை உங்க நாவில் புறப்படலாகாது. நம்ம நாவை கர்த்தர் கொஞ்சம் தொடணும். ஹல்லேலூயா. சிலர் பாருங்க வாயை திறந்தா ஐயப்பா வாயை கொஞ்சம் மூடினா நல்லா இருக்குமே. சிலர் பார்த்து நம்ம சொல்லுவோம் இவன் பேசாதிருந்தால் நலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சிலருக்கு பிரச்சனை எங்கதான் இருக்கு, நாக்குல தான் இருக்கு டேஞ்சர். ஆள் பேசி பேசியே கெட்டுருவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயாவின் நாவை கர்த்தர் தொட்டது போல நம்ம நாவை தேவன் தொடுவாராக. நான் தாழ்மையா சொல்லுவேன். நான் ஒரு முறை ஒரு பைபிள் காலேஜ் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நல்ல தம்பி தம்பி ஊழியம் செய்கிறார், இங்கே சென்னை பக்கத்தில் இங்கே ஊழியம் செய்கிறார், யார் பேசுவார். அப்போ நான் பைபிள் காலேஜ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த தம்பி என்கிட்ட கேட்டான், பாஸ்டர் எனக்கு சொல்லுங்க நான் ரொம்ப பேசுகிறேன்னு கேட்டான். சோதரம் என்ன சொல்கிறார் தம்பிகிட்ட, சரி வாங்கிறதுக்கு உட்காருங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் கேட்டேன். இல்லை பாஸ்டர் நான் ரொம்ப பேசுகிற மாதிரி தெரியுது, ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்க பாஸ்டர்னா. நான் என்ன ஆலோசனை சொல்கிறது தம்பிட்டு அப்படி முகத்தை பார்த்துட்டு சொன்னேன். சரிப்பா என்னதான் உனக்கு வேணும், நான் எப்படி பாஸ்டர் பேசணும் அப்படின்னு கேட்டான். சரி ஓகேப்பா, நான் ஒரு சிம்பிளா சில காரியம் சொல்றேன், இதை ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். ஒண்ணு, நீ பேசுறது கேட்கறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னா பேசுப்பா. இல்ல நீ பேசுறது உனக்காவது பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னா நீ பேசுப்பா. நீ பேசுறது ஆண்டவர் பார்வையில் அது பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா பேசுப்பா, இல்லாட்டி பேசாதப்பான்னு சொன்னேன். இனி யாராவது ரொம்ப பேசுறவங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம் நாவை தொடுவாராக. ஏசாயாவின் நாவை தொட்டது போல கர்த்தர் நம் நாவை தொடுவாராக. ஆதி நாட்களிலே சீசர்கள் மேல் வீட்டறையில் கூடின போது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது வேதம் சொல்லுகிறது, அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் நம் நாவை தொடுவாராக. பாருங்க, ஆதி திருச்சபையிலே அக்கினிமயமான நாவுகள் போன்று பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. ஏன் ஜெபம், ஏன் விசுவாசம்? நமது சபையிலே ஒவ்வொருவருடைய நாவையும் பரிசுத்த ஆவியானவர் தொடுவாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷைகள் பேச வேண்டும், பற்பல பாஷைகள் பேச வேண்டும், வரங்கள் பெற்றவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க? இந்த மாயத்துல உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். வரங்களை நாடுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்க நாவை தொட வேண்டும் என்று விரும்புங்கள். பாருங்க, இந்த சத்தியத்தை நல்லா கவனிங்க. அவர் நிரப்புவார், நாம் தான் பேச துவங்கணும். ஆண்டவர் உள்ளத்துல நிரப்புவார், தொடுவார், உங்க நாவை தொடுவார். நீங்க தான் வாயை திறந்து பேசணும். சில பேர் உம்முன்னு இருந்துட்டு ஆவியானவரை நிரப்பவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு கம்பீரமா பாடினா கர்த்தர் என்ன பண்ணுவார்? தமது வரங்களால் கிருபைகளால் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, நம்ம தான் பேசணும். அல்லேலூயா. அந்த வரங்களை கர்த்தர் தருவார். நாவை திறந்து நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் பேச துவங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. நினைக்காதீங்க ஏதோ லபலபன்னு பேசுவாங்க, இல்ல ஏதோ ஒன்று பேசுறாங்க, இல்ல. அது கர்த்தர் நமக்கு தந்தருளுகிற கிருபையினாலே நாம் பெற்றுக்கொள்கிற அந்நிய நவமான பாஷைகளை நாம் பேசுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான்.
பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். கர்த்தர் நம் நாவை தொடுவாராக, நம் நாவை தொடுவாராக. ஆண்டவர் சொல்கிறார், வாயை விரிவாய் திற, நன்மையால் நான் அதை நிரப்புவேன். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் உங்க சத்தமா? இவ்வளவுதான் உங்களுக்கு ஆண்டவர் தொட்டிருக்கிறாரா உங்க நாவை? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நமது நாவை தேவன் தொட வேண்டும். ஏசாயாவின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற இரண்டாவது காரியம், ஏசாயாவின் உதடை தேவன் தொட்டார். எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க உதட தேவனால் தொடப்பட வேண்டும்? அக்கினிமயமான நாவுகளை கர்த்தர் உங்கள் மேல் பொழிந்தருளுவாராம். உங்க நாவுகள் கர்த்தருடைய வார்த்தையை பேசட்டும், தீர்க்க தரிசனத்தை பேசட்டும், அந்நிய வாசைகளை பேசட்டும், பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பேசட்டும், ஜீவனை பேசட்டும். கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், ஏசாயா வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு முக்கியமான பாடம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், வசனத்தை கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ யாரை நான் அனுப்புவேன், யார் போவான் என் காரியமாய் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். கையை வச்சு சொல்லுங்க, கேட்டேன், கேட்டேன். மூன்றாவது காரியம், ஏசாயாவின் வாழ்வில் கற்றுக்கொள்கிற காரியம், ஏசாயா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. நீங்க யார் சத்தத்தை கேக்குறீங்க? டெய்லி நீங்க தான் பேசுறீங்க. நீங்க சொல்றதுதான் நாங்க என்ன பண்றோம். அப்படி ஒரு மனநிலை இருக்கா? இன்னைக்கா சர்ச்சுக்கா ஏதாவது பாஸ்டர் பேசுவார் போலாம், அப்படி ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்களா? நம்ம பாஸ்டர் தான் பேச போறாரு. யார் தான் பேசணும்? நம்ம மனநிலை கொஞ்சம் மாறலன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய சத்தத்தை நம்ம தெளிவா என்ன முடியாது, கேட்க முடியாது. நம்ம ஏசாயா வாழ்க்கை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. தாழ்மையை பார்த்து கேட்கிறேன், ஒவ்வொரு வாரம் நீங்க தேவ சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் சத்தம் உங்க காதுல கேட்கப்படுதா? நீங்க கேட்கிற பிரசங்கங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள தொனிக்கப்படுதா? ஆண்டவர் பேசுகிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய ஆலோசனைகள் நமக்கு வெளிப்படுகிறதா? கர்த்தர் பேசினார் என்று நீங்கள் திட்டமும் தெளிவுமாய் கடந்து போகிறீர்களா? பாஸ்டருக்கு என்ன வேற வேலை இல்லை, சும்மா சும்மா கீழ்பிடிங்கன்னு சொல்லுவாரு, சும்மா சும்மா ஒழுங்கா சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லுவாரு, சும்மா சும்மா டயத்துக்கு வாங்க சேட்டை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரு. அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது கர்த்தராகிய ஆண்டவர் பேசினார், நான் அவர் சத்தத்தை கேட்டேன் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. எபிரேயரில் வாசித்தீர்கள் என்றால், இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசினார், அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் ஹல்லேலூயா. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் நம்ம இருதயத்தை என்ன பண்ணக்கூடாதா? கடினப்படுத்தக்கூடாதா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து பேசிக்கொண்டே இருப்பார். உங்கள் வாழ்வுக்கான ஆலோசனை, உங்கள் குடும்பத்துக்கான ஆலோசனை, உங்கள் எதிர்காலத்துக்கான ஆலோசனை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் முன்னேற்றத்துக்கான வார்த்தைகளை ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனா உங்க இருதயத்தை கடினப்படுத்துறீங்களா? இல்ல கர்த்தர் பேசினார் அதற்கென்று உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்க, ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்தார், யாரை நான் அனுப்புவேன், யார் போவான் என் காரியமாய் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று கர்த்தருடைய ஆலயத்திலே ஏசாயா சொல்லுகிறார். கேட்டு சொல்றார், ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த மனப்பான்மை இருக்கு? நான் ஆலயத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு என்னை அர்ப்பணிக்க நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு அருமையான ஒரு அதிகாரம் ஏசாயா வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். முதலாவது, அவன் கண்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டது.
இரண்டாவது அவருடைய நாவு உதடு கர்த்தரால் தொடப்பட்டது. மூன்றாவது அவருடைய செவி காது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணித்தது. ஹல்லேலூயா. உலகத்துல ஒரு 3 குரங்க வச்சு சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? தீயவை பாராதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே. நான் நினைக்கிறேன் ஆலயத்தில் மட்டும் இந்த 3 கொஞ்சம் திறந்திருந்தா நல்லா இருக்கும். ஆலயத்துல நம்ம கண்ணு திறந்திருந்தா நல்லா இருக்கும், நம்ம நாவு திறந்திருந்தா நல்லா இருக்கும், நம்ம செவி திறந்திருந்தா நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு இல்லை, பக்கத்துல பச்சை பாஸ்டர் உங்களை சொல்லுங்க, அநேகருக்கு உலகத்துல இந்த 3 நல்லா திறந்திருக்கு. உலகத்தின் காரியத்துக்கு கண்ணு பிரைட்டா இருக்கு, உலகத்தின் காரியத்துக்கு வாய் அப்பா சோதனை, உலகத்தின் காரியத்துக்கு செவி ஷார்ப்பா இருக்கு. ஆனா ஏசாயா வாழ்வில் இருந்தது போல கர்த்தருடைய ஆலயத்தில் நம் கண் கர்த்தருடைய மகிமையை காண திறக்கட்டும், நம் நாவு கர்த்தருடைய தொடுதலால் நிரப்பப்படட்டும், நம்முடைய செவி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை ஆவிக்குரிய விதங்களிலும் பூமிக்குரிய விதங்களிலும் நிறைவாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.